தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம்பெண் உருவானாய் போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். புலியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆளிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதவூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும். நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லை வாழந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒல்லையவர் புராண கதை உலகறிய விரித்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்று எந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மரஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியா செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். திருநாவுக்கரசு பலரு திருத்தொண்டின் நெறிவாழ வரிஞானத்தவ முனிவர் வாகீசர் வாய்மைதிகள் பெருநாமச்சீர் வரவல் உருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். எல்லாமல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார் மொழியம்மையுடன் அமர் திருநாவுடை பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த சென்னேரிலே ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி இந்த சைவ சித்தாந்த ஞான சாத்திரத்தை செவிமடுப்பதற்காக இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய அத்தனை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். திருவருளும் குருவருளும் கூட்ட நம்முடைய சைவ சித்தாந்த பயிற்சியிலே அடிப்படை நூலாக சொல்லப்படுகின்ற உண்மை விளக்கம் ஆகிய இந்த நூலை நாம் கடந்த வகுப்பிலே 21 பாடல்கள் வரை சிந்தித்திருக்கிறோம். எத்தனை? 20 ஆரம்பிக்கணுமா? 19 முடிஞ்சிருக்கு. வித்யா தத்துவம் வரைக்கும் முடிச்சிருக்கிறோம். 19 பாடல்கள் வரை நாம் சிந்தித்து நிறைவு செய்திருக்கிறோம். அந்த வகையில் இன்றைய நாள் 20வது பாடலிலே இருந்து இன்றைய சிந்தனையை துவங்குகின்றோம். இதுகாரும் நாம் சிந்தித்த பாடல்களின் தொகுப்பாக நாம் பார்க்கிற போது நம்முடைய ஆசிரிய பெருமகனார் மணவாசகம் கடந்தார் தன்னுடைய ஆசிரியராகிய மெய்கண்டாரிடத்து எத்தனை வினா கேட்குறாரு? 8 வினாக்கள் வினவுகிறார். 6 தத்துவமேது, ஆணவமேது, அன்றேதான் மாறா வினையேது, மற்றவற்றின் வேறாக நான் ஏது, நீ ஏது, நாதன் நடம் ஏது, அஞ்செழுத்து ஏது, தான் ஏது. தான் என்பது முத்தியை குறித்து நிற்கிறது. குறிப்பு வினான்னு பார்த்தோம். நேரடி வினா 7, குறிப்பு வினா 1, ஆக 8 வினாக்களை வினவுகிறார். அந்த வகையில் மணவாசம் கடந்தார் தன்னை மாணவனாக பாவித்து வினவிய வினாக்களிலே முதல் வினாவிற்கான விடையை நாம் சிந்தித்து வருகிறோம். 6 தத்துவம் ஏது? பெருமானே, 6 தத்துவங்களாக விரிந்திருக்கிற மாயையின் இலக்கணம் என்ன? மாயையின் இலக்கணம் என்ன? மாயை என்றால் என்ன? அப்போ மாயை சொல்லணும்னு சொன்னால்
அது நமக்கு காரியப்படுகிற போது தத்துவங்களாக அவை மாயேயங்களாக நம்மை பந்தித்து நிற்கின்றது என்பதை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இன்னும் முடிக்கலை, மாயை இன்னும் முடிக்கலை. அப்போ இந்த மாயை மாயேயமாக விரிந்து அது சுத்த மாயை அசுத்த மாயை என்று இரண்டு கூறுகளோடு விரிந்து நிற்கிறது. அதில் எல்லாம் வல்ல பரம்பொருள் அந்த தத்துவங்களிலே நமக்கு அறிவு முதிர்ச்சியுடைய ஆன்மாக்கள் என்று சொல்லக்கூடிய விஞ்ஞானகளருக்கு உரிய தனு கரண புவனபோகங்களை தரும் பொருட்டு தன்னுடைய இச்சாசக்தி, கிரியாசக்தி, ஞானசக்தி என்று சொல்லக்கூடிய மூன்றிலே இச்சை வேறுபாடின்றி இருப்பதினாலே கிரியையும் ஞானத்தையும் பல்வேறு வகைகளாக கொண்டு சுத்தமாயை நோக்குகிற போது நமக்கு நாதம், விந்து, சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை என்று 5 தத்துவங்கள் தோன்றுகின்றது. அதன் பிறகு அசுத்த மாயையை காரியப்படுத்துகிற பொழுது மாயை, காலம், நியதி, கலை, வித்தை, அராகம், புருடன் என்று அவை 7ஆக வித்யா தத்துவங்களாக தோன்றுகின்றது. அதன் பிறகு கலையிலே இருந்து மூலப்பிரகிருதியும், மூலப்பிரகிருதியிலே இருந்து புத்தி தத்துவம் அல்லது குணதத்துவம், புத்தி தத்துவம் சொல்லலாம், குணதத்துவம் சொல்லலாம், சித்தம்னு சொல்லலாம். சித்தம் அல்லது குணதத்துவம் என்று சொல்லுவோம். அதிலிருந்து புத்தி, அதிலிருந்து அகங்காரம், அதன் பிறகு மனம், மனதிலிருந்து ஞானேந்திரியம், கண்மேந்திரியம், தன்மாத்திரைகள், பூதங்கள் என்று 36 தத்துவங்கள் தோன்றுகின்றது என்பதை நாம் கடந்த 2 வகுப்புகளுக்கு மேலாக இதைத்தான் நாம் பார்த்துக்கிட்டு வரோம் இல்லைங்களா. அதனால் அதில் நம்ம முதல்ல அந்த வரைபடம், அங்கே இருக்கிற அந்த ஃப்ளக்ஸில் இருக்கிற அந்த வரைபடத்தை ஏற்கனவே வரைஞ்சி இதையெல்லாம் நம்ம கடந்த 2 வகுப்பாக பார்த்தோம். அதை பாடல்களிலே நாம் பார்க்கிற போது முதல்ல பஞ்சபூதங்கள் மண், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் என்று சொல்லக்கூடிய 5 பூதங்கள், அவற்றினுடைய நிறம், அவற்றுடைய குணம், அவற்றினுடைய தொழில், அவற்றுடைய குறியீடு, அவற்றிற்கான அதிதெய்வங்கள், அது 5 அதிதெய்வங்களின் தொழில், இந்த பூதங்களின் தொழில், இதையெல்லாம் நாம் விரிவாக பார்த்தோம். பஞ்சபூதங்கள் இயல்பை பார்த்தோம். அதன் பிறகு தன்மாத்திரைகள் என்று சொல்லக்கூடிய ஓசை, ஊறு, ஒளி, சுவை, நாற்றம் என்று சொல்லக்கூடிய இவற்றின் இயல்புகளையும் நாம் பார்த்தோம். அது சும்மா சுருக்கமாக, ஏன்னா அப்படியே பல முன்னாடி பார்த்ததை தொட்டு பார்த்தா தான் கொஞ்சம் ரீகால் இருக்கும், அதுக்காக சொல்லுகிறேன், சரிங்களா. எனவே அந்த தன்மாத்திரைகளின் இயல்புகளையும் பார்த்தோம். அதன் பிறகு என்னது, ஞானேந்திரியத்தின் இயல்பு, கண்மேந்திரியத்தின் இயல்பு, அந்த கரணங்கள், மனம், புத்தி, சித்தம், அகங்காரம் என்று ஆக 24 தத்துவங்கள். 24 தத்துவங்கள். அதற்கு என்னென்னு பேர்? ஆன்ம தத்துவம். ஆன்ம தத்துவங்கள் 24. அந்த கரணம் 4, ஞானேந்திரியம் 5, கண்மேந்திரியம் 5, தன்மாத்திரை 5, பூதம் 5 ஆக 24 தத்துவங்கள் என்னன்னு சொல்லப்படும்? ஆன்ம தத்துவங்கள் என்று சொல்லப்படும். இந்த ஆன்ம தத்துவங்கள் நம்மை போன்ற முக்குண வயப்பட்டிருக்கின்ற சகல வர்க்கத்திற்கு உரிய தனு கரண புவன போகங்களை தருவது. இந்த நம்ம மாதிரி முக்குண வயப்பட்டவங்க, முக்குணம்னு என்னது? ஆணவம், கண்மம், மாயை என்று சொல்லக்கூடியது. இந்த இவர்களுக்கு தான் என்ன உண்டு? சாத்வீகம், ராசதம், தாமசமெல்லாம் உண்டு. யாருக்கு? சகலருக்கு தான் முக்குணம் உண்டு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேலே ஒரு குணதத்துவம்னு பார்த்தோமா இல்லையா? குணதத்துவம்னு பார்த்தோம். அந்த தொடர்பு நமக்கு தான் உண்டு. அதனால் முக்குண வயப்பட்டிருக்கின்ற 3 மலங்களினால் பந்திக்கப்பட்டிருக்கின்ற சகலருக்கு உரியது என்று நாம் பார்த்தோம். அதன் பிறகு மேலே இருக்கிற தத்துவம் 7 தத்துவங்கள். அவை என்னென்னு பேர்? வித்யா தத்துவங்கள். இதற்குரியவர்கள் பிரளயாகலர். 2 மல ஆன்மா, ஆணவமும் கண்மமும் உடையவர்கள், மாயையினால் பந்திக்கப்படாதவர்கள். எனவே வித்யா தத்துவங்கள் இயல்புகளையும் நாம் பார்த்தோம். இப்போ அடுத்ததாக நம்ம இப்போ பார்க்க இருப்பது சிவதத்துவம். இது ஏற்கனவே சொன்னது தான்.
இப்போ ஏற்கனவே எப்படி பார்த்தோம்? தொகுப்பாக பார்த்தோம். இப்போ பாட்டில் பார்க்க இருக்கிறோம். சரிங்களா? 20வது பாடல் பாருங்கள். வித்தியா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம். வித்தியா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம். சுத்தமாம் தத்துவங்கள் தம்மை சொல்ல கேள். நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தாம். வித்தியா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம். சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள். நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் கான் அவைகள் தான். கான் அவைகள் தான். இப்போ என்ன சொல்கிறாரு? வித்தியா தத்துவங்கள் ஏழும் விளம்பினோம். மாணவனே, உனக்கு வித்தியா தத்துவம் ஏழையும் போன வகுப்பில் இல்லை, போன பாட்டில் சொல்லிட்டேன். ஆசிரியர் சொல்கிறார், போன பாடு வரைக்கும் சொல்லிட்டேன். நாம் எப்படி வச்சுக்கலாம்? போன வகுப்பில் உங்களுக்கு சொல்லிட்டேன். அப்படி வச்சுக்குவோம், நமக்கு அப்படி தானே. எனவே அதை நான் உங்களுக்கு கூறிவிட்டேன். வித்தியா தத்துவங்களினுடைய இயல்புகளை நான் முன்னமே கூறிவிட்டேன். இப்பொழுது என்ன செய்ய இருக்கிறேன்? சுத்தமாம் தத்துவங்கள் சொல்ல கேள். சுத்த தத்துவத்தின் இயல்புகளை நான் உனக்கு சொல்லுகிறேன், கேட்பாயாக. நித்தமாம் சுத்த வித்தை. நித்தமாம் சுத்த வித்தை. இது கொஞ்சம் ஆழமாக பார்த்தா இது அருமையான இடம். புதிய மாணவர்களுக்கு கொஞ்சம் இந்த இடம் புரியாது, இருந்தாலும் சொல்லி வைக்கிறேன். பழைய மாணவர்களும் கவனமாக பாருங்கள். தத்துவங்கள் என்பது தோன்றி நின்று ஒடுங்குவது. தத்துவங்கள் எல்லாமே தோன்றி நின்று ஒடுங்குவது. மாயை அனித்தம். அனித்தம்னு என்னதுங்க? தோன்றி நின்று ஒடுங்க. இறைவன் இவற்றை தோற்றுவிக்கிறான். ஒரு கால எல்லை வரை அவற்றை என்ன செய்கிறான்? நிறுத்துகிறான். பிறகு என்ன செய்கிறான்? ஒடுக்கிறான். எங்கெங்கே எது எது தோன்றியதோ அதாவது அங்கங்கே ஒடுக்கிறான். அப்போது இதை நித்தம் என்று கூறுதல் எவ்வாறு பொருந்தும்? கேள்வி புரியுதா? தோன்றி நின்று ஒடுங்கக்கூடிய இப்போ இறைவன் நித்த பொருள், ஏதாவது சந்தேகம் இருக்கா? ஆன்மா நித்த பொருள், மாயை நித்த பொருள். மாயை நித்த பொருள், மாயேயம் நித்த பொருள் இல்லை. மாயை வேறு, மாயேயம் வேறு. என்ன வேறுபாடு? மாயை காரியப்படுகிற போது மாயேயம் என்று அழைக்கப்படும். அப்போ காரியப்பட்டாவே என்ன வந்துருச்சு? தோன்றிய காலம், நின்ற காலம், ஒடுங்குகிற காலம். காரியப்பட்டதுனாவே வந்துச்சா இல்லைங்களா? அப்போ என்னைக்கு காரியப்பட்டது? அதற்கு ஒரு டேட் இருக்கா இல்லையா? ஏதோ ஒரு காலம் இருக்கு. அப்புறம் எத்தனை காலம் வரைக்கும் இருக்கும்? சங்கார காலம் வரைக்கும் இருக்கும். சங்கார காலம் வரைக்கும் இந்த மாயேயம் காரியப்பட்டு நிற்கும். இறைவன் உலகத்தை சங்காரம் பண்ணுகிற போது, ஒடுக்குகிற போது என்ன செஞ்சிருவான்? தத்துவங்களோடு சேர்த்து ஒடுக்கிடுவான். அப்போ இந்த மாயேயம் என்பது எப்படிப்பட்டது? தோன்றி நின்று ஒடுங்குவது. அப்போ இதை நித்தம்னு சொல்லலாமா? சொல்லலாமா? சொல்றாரு. என்னன்னு போட்டிருக்காரு? நித்தமாம் சுத்த வித்தை. நித்தமாம் சுத்த வித்தை அப்படின்னா சொல்லலாமா சொல்லக்கூடாதா? சரி, அப்போ எல்லாத்துக்கும் சொல்லாமல்ல. 36 அப்படி தானே? அதாம்மா. அப்படின்னா 36க்கும் அது பொருந்துமா பொருந்தாதா? 36க்கும் பொருந்துமா இல்லையா? நீங்கள் சொல்கிற டெஃபினேஷன் மாயை தான் சொல்லியிருக்கிறாரு, மாயத்தை சொல்லலை. அதான உங்கள் கருத்து? என்னங்கய்யா? மாயேயம் தோன்றி நின்று ஒடுங்கும். மாயேயம்னாவே தோன்றி நின்று ஒடுங்கும். புதிய மாணவர்கள் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, கொஞ்சம் அட்வான்ஸ் டாபிக். நான் பழைய மாணவருக்கு ஒரு சின்ன காலையில் ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணேன். நான் வேறு லேட்டாக வந்துட்டேன், நீங்கள்லாம் கொஞ்சம் மயக்கத்தில் இருப்பீங்க. 1/4 மணி நேரம் லேட்டு, முதல்ல அதுக்கு மன்னிக்கணும். காலதாமதம் இன்றைக்கி. அதனால் கொஞ்சம் உங்கள் அறிவு என்ன செய்யணும்? ரெஃப்ரெஷ் பண்ணுமா இல்லையா? அதுக்காக இந்த கேள்வி.
அனித்தமாகிய மாயேயத்தை நித்தம் என்று சொல்லலாமா? சொல்லியிருக்காரு. அப்படின்னா இந்த இடத்துல ரொம்ப நுட்பம் உண்டு. இது சித்தியாரில் இதுக்கு விளக்கம் இருக்கு. அப்படி இல்லை. காலம் தோன்றுவதற்கு முன்பாக, கால தத்துவம் தோன்றுவதற்கு முன்பாக இந்த தத்துவங்கள் தோன்றுகின்றன. இந்த அஞ்சும் தோன்றதுக்கு அப்புறம் தான் வித்யா தத்துவம் தோன்றுகிறது. வித்யா தத்துவத்தில் தான் காலம்ங்கிற ஒரு தத்துவமே தோன்றுகிறது. அப்போது காலம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த சுத்த தத்துவங்கள் தோன்றுவதினாலே இதை நித்தம் என்று சொல்லலாம். ஏன்னா கால வரையறையை என்ன செய்ய முடியாது, நிர்ணயிக்க முடியாது. ஏன்னா காலமே பின்னாடி தான் தோன்றுகிறது. ஆனால் இதுக்கு காலம் உண்டானா உண்டு. ஆனால் எந்த காலம் இல்லை, நாம் சொல்லக்கூடிய நேற்று இன்று நாளை என்று சொல்லக்கூடிய காலம் தத்துவம் தோன்றுவதற்கு முன்பாகவே இந்த அஞ்சு தத்துவங்களும் தோன்றிவிடுகின்றன. எனவே நித்தம் என்றும் சொல்லலாம். அவை உபச்சாரம். அவை உபச்சாரம்னு என்னதுங்க, சொல்கிறது. அப்படி சொல்லலாம், அப்படியும் சொல்லலாம். அதனால் இங்கே நித்தம் என்பதற்கு உபச்சாரம்னு பொருள் எடுத்துக்கணும். காரணம் என்ன? காரணம் காலம் தோன்றுவதற்கு முன்பாகவே சுத்த தத்துவங்கள் ஐந்தும் தோன்றி விடுகின்றன. எனவே சித்தியாரில் சொல்லுவார், நித்தமென்று உரைப்பர், நித்தமென்று உரைப்பர், முற்பாடு பிற்பாடு வைத்திலர் நித்தமென்று உரைப்பர்னு ஒரு சொல்லாட்சியை பயன்படுத்துகிறார். முற்பாடு பிற்பாடுன்னு என்னது, முன்னாடி பின்னாடி. முன்னாடி பின்னாடி சொல்லக்கூடாது. எதுக்கு சொல்லக்கூடாது? இந்த அஞ்சு தத்துவத்துக்கு சொல்லக்கூடாது. ஏங்க இதைத்தாங்க 2 வாரமாக சொல்லி 2 மாதமாக சொல்லிட்டு இருக்கிறீங்க. முதலிலே தோன்றுவது, இரண்டாவது தோன்றுவது, மூன்றாவது தோன்றுவது, நான்காவது தோன்றுவது, ஐந்தாவது தோன்றுவதுன்னு 2 மாதமாக சொல்லிட்டு இப்போ அந்தர்பல்ட்டி அடிக்கிறீங்களே அப்படின்னு கேட்டால் அப்படியெல்லாம் இல்லை. அது கொஞ்சம் நுட்பமான இடம். அதனால தான் முதல் தொகுப்பு கேட்குறவங்க கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம், இதை அப்படியே விட்டுருங்க. 1, 2, 3ன்னு சொல்வது தொழில் பற்றி அன்றி தோற்றம் பற்றி அல்லன்னு அந்த இடத்துல ஒரு நுட்பம் வைக்கிறார். சரிங்களா? இந்த இடத்துல ஒரு இக்கு இருக்கு, புரியுதுங்களா? இந்த இடத்துல ஒரு நுட்பமான செய்தி இருக்கிறதுன்னு வச்சுக்கங்க. என்னன்னு கூட இப்போ உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா நான் ஒருத்தருக்கு விளக்குனா புதுசாக வரவங்க என்ன ஆகிடுவாங்க, குழம்பிடுவாங்க. அது சிவஞான சித்தியார் படிக்கும்போது விரிவாக பார்த்து கொள்ளலாம். எப்போது நமக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது சிவஞான சித்தியாரில் இந்த செய்தி இருக்கிறது. இந்த சுத்த தத்துவங்கள் தோற்ற முறையை சொல்லுகிற இடத்துல ஒரு நுட்பமான கருத்து ஒன்று மறைந்திருக்கிறது. அதை மட்டும் இங்கே ஞாபகம் வச்சுங்க. என்ன கருத்துங்கிறதெல்லாம் வேண்டாம். அதை தான் இங்கே சொல்ல வந்த சுத்தமாம் நித்தமாம் சுத்த வித்தை, நித்தமாம் சுத்த வித்தை ஈஸ்வரம் பின் சொல்லும் சதாசிவம் நல் சக்தி சிவம் அவைகள்தான். கீழே இருந்து சொல்கிறார், மேலேருந்து வந்தால் நாதம் விந்து சாதாக்கியம் மகேஸ்வரம் சுத்த வித்தை. இவர் எங்கேருந்து சொல்கிறார்? எல்லாமே கீழே தானே வரோம், மண் தத்துவத்திலிருந்து தான் வரோம். அதனால் சுத்த வித்தை மகேஸ்வரம் சாதாக்கியம் சக்தி சிவம் என்று 5 தத்துவங்கள். 5 தத்துவங்கள். இந்த தத்துவங்களுக்கு என்ன பேர்? சுத்த தத்துவங்கள் என்று பெயர். சுத்த தத்துவங்கள் என்று பெயர். இந்த சுத்த தத்துவத்திற்கு இன்னும் வேறு பெயர்லாம் இருக்குது. சுத்த மாயை, இதுக்கு வேறு பேர் இருக்குது. சுத்த மாயை என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. மாமாயை என்று சொல்லுகிற வழக்கம் உண்டு. மாமாயின்னு சொன்னாலும் சுத்த தத்துவத்தை தான் குறிக்கும், சுத்தமாயின்னு சொன்னாலும் அதை தான் குறிக்கும். குடிலை, குடிலைன்னு ஒரு பேர் இருக்குது. குடிலை விந்து என்று இதை என்ன செய்வாங்க, பல பேர்களிலே அழைப்பர். சரி, இப்போது அதனுடைய தன்மையை சொல்கிறார். அடுத்த பாட்டு 21. சுத்த வித்தை ஞானமிகும் தொன்மையாம் ஈஸ்வரம்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும் ஒத்தலிவை சாதாக்கியம் என்றும் சக்தி சிவம் கிரியை ஆதார ஞான உருவாம். ஆதார ஞான உருவாம். பாட்டை கொஞ்சம் மாற்றி படிக்கணும்.
இந்த பாட்டை கொஞ்சம் மாற்றி படிக்கணும். பாருங்க, சுத்த வித்தை ஞானம் மிகும், சுத்த வித்தை ஞானம் மிகும், தொன்மையாம் ஈஸ்வரம்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும், ஒத்தழிவை சாதாக்கியம். இது வரைக்கும் மாற்ற வேண்டியதில்லை, சரிங்களா? ஒத்தழிவை சாதாக்கியம், சக்தி கிரியை, சக்தி கிரியை, சிவம் ஆதார ஞான உருவா. இந்த சிவத்தை கொஞ்சம் கிரியைக்கு பின்னாடி போடுங்க, அவ்வளோதான், பாட்டு புரிஞ்சிடும். புரியுதுங்களா? கிரியை எது? சக்தி கிரியை, சிவம் ஆதார ஞான உருவாம். அவ்வளோதான், இந்த பாட்டை விரிக்கவே வேண்டியதில்லை, ஏற்கனவே சொன்னது தான். சுத்த வித்தை என்பது, சுத்த வித்தை என்பது ஞானம் மிகும், ஞானம் மிகும், ஞானம் அதிகமாக இருக்கும். அப்படின்னா எது கம்மியாக இருக்கும்? கிரியை குறைவாக இருக்கும், கிரியை குறைவாக இருக்கும், ஞானம் அதிகமாக இருக்கும். சரியா? இதெல்லாம் விளக்கணுமா? விளக்கணுமாம்மா? எல்லாம் சொன்னதானே, கடைசி 3 வகுப்பை இதே தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். சரியா? எனவே சுத்தத வித்தை என்கின்ற தத்துவத்தில் ஞானம் அதிகமாக இருக்கும், கிரியை குறைவாக இருக்கும். அடுத்தது, தொன்மையாம் ஈஸ்வரம்தான் அத்தன் தொழில் அதிகம் ஆக்கியிடும். அத்தனுடைய தொழில் அதிகமாக இருக்கும் எதில்? ஈஸ்வர தத்துவத்தில். ஈஸ்வர தத்துவத்தில் தொழில் அதிகமாக இருக்கும். தொழில்னா என்னது? கிரியை. தொழில்னா கிரியை, கிரியை அதிகமாக இருக்கும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஞானம் கம்மியாக இருக்கும், ஞானம் கம்மியாக இருக்கும், கிரியை அதிகமாக இருக்கும். சாதாக்கியம் என்பது ஒத்தல், இவை ரெண்டு ஈக்குவலாக இருக்கும், சரிசமமாக இருக்கும். ரெண்டு சரிசமமாக இருந்தால் அதுக்கு என்ன பேர்? சாதாக்கியம்னு பேர். அடுத்தது சக்தி கிரியை, கிரியை தான் இருக்கும், அதிகமாக இருக்காது. பியூரா 100% என்ன இருக்கும்? கிரியை தான் இருக்கும். ஞானத்தின் கலப்பு அங்கே இருக்காது, ஞானத்தின் கலப்பு அங்கே இருக்காது. சிவதத்துவத்தில் ஞானமே உருவாக நிற்கும், அங்கே என்ன கலப்பு இல்லை? கிரியையோட கலப்பு இல்லை. சரியா? புரிஞ்சுதா? சிவதத்துவம் ஞான வடிவாக இருக்கும், சக்தி தத்துவம் கிரியா முழுசாக இருக்கும், சாதாக்கியத்தில் 2 சரிசமமாக இருக்கும், மகேஸ்வரத்தில் கிரியை அதிகமாக இருக்கும், ஞானம் குறைவாக இருக்கும். சுத்த வித்தையில் ஞானம் அதிகமாக இருக்கும், கிரியை கம்மியாக இருக்கும். சரிங்களா? இது ஏன்னா இது உங்களுக்கு முதல்ல நிறையா ஒரு 4 தடவை சொன்னால் பாட்டை சொல்லும்போது எளிமையாக புரிஞ்சிடும். அதுக்கு தான் முதல்ல இருந்தே வரைஞ்சி வரைஞ்சி சொல்கிறது. சரிங்களா? அவ்வளோதான் இந்த பாட்டு. இப்போது என்ன சொல்லிட்டாரு? எது வரைக்கும் முடிச்சிருக்காரு? 36 தத்துவத்தை சொல்லி முடிச்சிட்டார். இந்த 36 தத்துவங்களை சொல்லுகிற போது நமக்கு பிரேரக காண்டம், போக சயித்திரு காண்டம், போக்கிய காண்டம் என்று 3 இருக்கிறது. உங்களுக்கு பிரேரக காண்டம்னு பேர், பிரேரக காண்டம். வித்யா தத்துவங்களுக்கு போக சயித்திரு காண்டம்னு பேர், ஆன்ம தத்துவத்திற்கு போக்கிய காண்டம்னு பேர். இதெல்லாம் வட சொல்லு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பிரேரகம் என்பதற்கு செலுத்துதல்னு பேர். பிரேரகம் அப்படின்னு என்னது? செலுத்துதல். போக சயித்திரு காண்டம் என்பதற்கு போகத்திற்கு துணை செய்வது, போகத்திற்கு துணை செய்வது. போக்கிய காண்டம் என்பது போகத்திற்கு உரியது. இது போகத்துக்கு உரியது, போகத்திற்கு துணை செய்வது, இவை செலுத்துவது. செலுத்துவது பிரேரக காண்டம், போக சயித்திரு காண்டம், போக்கிய காண்டம் என்று இவை என்ன 3 வகைப்படும். சிவதத்துவத்தை பிரேரக காண்டம்னு சொல்லுவாங்க, வித்யா தத்துவத்தை போக சயித்திரு, இது ஆன்ம தத்துவத்தை போக்கிய காண்டம் என்று கூறுவார்கள். இப்போ நம்ம இதுவரைக்கும் 36 தத்துவங்கள் பார்த்துட்டோம், தனித்தனியாக பார்த்துட்டோம்.
இவை எல்லாம் எப்படி செயல்படும், இதற்குள்ளே ஏதாவது கனெக்ஷன் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அது உங்கள் பாடத்தில் இருக்காது. ஒரு தனியாக ஒரு டேபிளேஷனு, ஒரு அட்டவணை. சாதாக்கியம், மகேஸ்வரம், சுத்த வித்தை. இதில் சிவதத்துவம் என்பது என்னதுங்க? ஞானம் வடிவானது. நம்ம ஏற்கனவே படித்தது தான். ஞான வடிவானது, இது கிரியை வடிவானது, இது ஞானம் ப்ளஸ் கிரியை, இது ஞானம் மிக்கு இருப்பது. இது எப்படி எழுதுமோ எழுதிக்கங்க. இது கிரியை மிக்கு இருப்பது. சரிங்களா? சரியா? சுத்த வித்தை மாற்றி எழுதிட்டுனா மன்னிக்கணும். ரைட் 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 ரைட். இது கிரியை மிக்கு இருக்கும், இது ஞானம் மிக்கு இருக்கும். சரிங்களா? அதாவது கேட்டு காலம், நியதி, கலை. மாயை சிவத்துக்கு நேராக மாயை, சக்தி தத்துவத்துக்கு நேராக காலம், நியதி, கலை. கலையில் என்ன போட்டிருக்கேன்? கிரியைன்னு போட்டிருக்கேன். கிரியை பிராக்கெட்டில். ஏன்னா இந்த கலை என்கின்ற தத்துவம் தான் ஆன்மாவின் கிரியாசக்தியை எழுப்புவது. ஆன்மாவின் கிரியாசக்தி எழுப்புவது எது? கலைங்கிற தத்துவம். சரியா? அடுத்தது புருடன். கீழே மகேஸ்வரத்துக்கு நேராக அராகம், அராக தத்துவம். அது எதை எழுப்போம்? ஆன்மாவின் இச்சாசக்தியை எழுப்போம். சரிங்களா? வித்தை, வித்தை என்பது ஆன்மாவின் ஞான சக்தியை எழுப்புவது, தூண்டுவதற்கு ஒரு கருவி. ஆன்மாவினுடைய அறிவு, இச்சை, செயல் மூன்றுக்கும் 3 கருவி. எதுங்க? கலை, வித்தை, அராகம். கலைங்கிற தத்துவம் ஆன்மாவின் கிரியாசக்தியை எழுப்போம், அராக தத்துவம் இச்சையை எழுப்போம், வித்தை என்பது அறிவை எழுப்போம். ஞானம்னா அறிவு, அறிவை எழுப்போம். சரிங்களா? இங்கே பாருங்க, இங்கேயும் ஞானசக்தி கிரியாசக்தி போட்டிருக்கோம், இங்கேயும் கிரியாசக்தி ஞானசக்தி எல்லாம் போட்டிருக்கிறோம். என்ன வேறுபாடு? இங்கே ஒரு கிரியாசக்தி இருக்கா, இங்கே ஒரு ஞானசக்தி இருக்கா, கிரியாசக்தி இருக்கா. அங்கேயும் கிரியாசக்தி இருக்கா, ஞானசக்தி இருக்கா. இந்த ரெண்டும் ஒன்றா வேறையா? என்ன வேற? இது இறைவனது இச்சாசக்தி கிரியாசக்தி, அது ஆன்மாவினுடைய இச்சாசக்தி கிரியாசக்தி. புரியுதா? இங்கே இச்சாசக்தி கிரியாசக்தி போட்டிருக்கிறதெல்லாம் இறைவனுடையது, அங்கே போட்டிருக்க இச்சாசக்தி கிரியாசக்தி எல்லாம் ஆன்மாவு. வேற ஒன்றும் இல்லை. இறைவனது இச்சாசக்தி நம்ம இச்சாசக்தியை செலுத்தும், இறைவனது கிரியாசக்தி நம்ம கிரியாசக்தியை செலுத்தும், இறைவனது ஞானசக்தி நம் ஞானசக்தியை செலுத்தும். செலுத்துறதுக்கு இடையில இடையில ஒரு கருவி வச்சிருப்பார். நேராக செலுத்த மாட்டார், ஒரு கருவி வழியாக செலுத்துவார். புரியுதா? அதுக்கு தான் இந்த கருவியெல்லாம் கொடுத்துருக்கிறார். இப்போ இந்த தத்துவங்கள் தனித்தனியாக 36 பார்த்தாச்சு. புரியுதுங்களா? இப்போ ஒரு மெக்கானிசம் இருக்குது, ஏதோ ஒரு இன்ஜினு ஏதோ ஒன்று இருக்குதுன்னு வச்சுங்க, தனித்தனியாக பார்த்தாச்சு. இது டயரு, இது கீரு, இது இன்ஜினுன்னு தனித்தனியாக பார்த்தாச்சு. அதை என்ன செய்யணும்? எல்லாம் அசம்பிள் பண்ணி எப்படி ஓடுதுன்னு பார்க்கணுமா இல்லையா? மெக்கானிசம் தெரியணுமா இல்லையா? ஒவ்வொன்றையும் தனித்தனியாக படிக்கிறதுனால ஒன்றும் பயன் இல்லை. இது எப்படி தொழில்படுகிறது, எப்படி தொழில்படுகிறதுன்னு தெரியணுமா இல்லையா? ஏயா என் புத்தி இப்படி போகுது கேட்குறமா இல்லையா? ஏன் போகுது அப்படின்னா இந்த மெக்கானிசத்தில் தான் போகுது. ஆமாம், குறைபாடு இருந்தால் குறுக்க போவோம், நல்லா இருந்தால் நேராக போகும். சரியா? இப்போ நமக்கு நேராக போனங்காட்டி இங்கே உட்காந்துருக்குறோம். உண்மை தானே? அது நம்ம எவ்வளோ வாங்குகிறோம் வாங்கலைங்கிறதெல்லாம் வேறு. நம்முடைய இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி நம்மை சரியாக செலுத்தி இருக்கிறதுனால தான் நம்ம இங்கே உட்காந்துருக்குறோம். நம் அறிவில் தோன்றுகிற அத்துணை நல்ல எண்ணங்களுக்கும் நாம் செய்த புண்ணியங்கள் தான் காரணம்.
தீய கருத்துக்களுக்கு எல்லாத்துக்குமே நம்முடைய பாவங்கள் தான் காரணம். சரிங்களா? அதனால் நமக்கு சந்தேகமே வேண்டாம். திருநீர் பூசுனா நம்ம ஏதோ செஞ்சு வச்சுருக்கிறோம், தேவாரம் படித்தா ஏதோ செஞ்சு வச்சுருக்கிறோம், அதில் சந்தேகமே நமக்கு தேவையில்லை. ஏன்னா இவை நம்மால் ஆவதில்லை, அவை செலுத்த நாம் இயங்கி கொண்டு இருக்கிறோம். இதில் நமக்கு என்ன கிடையாது? ஒரு சுதந்திரமும் கிடையாது, ஒரு சுதந்திரமும் கிடையாது. பாருங்கள், இப்போ இந்த டேபிளை நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பல செய்திகள் விளங்கும். பாருங்கள், சிவதத்துவம் எதை செலுத்துகிறது? மாயையை செலுத்துகிறது, மாயையை செலுத்துகிறது. இங்கே பாருங்கள், சக்தி தத்துவம் எதை செலுத்துகிறது? காலம், நியதி, கலை. காலம், நியதி, கலை. இந்த சாதாக்கிய தத்துவம் புருடனை இயக்குறது. இந்த புருடன்னு சொல்லிட்டாவே என்ன வந்துருச்சு? கால, நியதி, கலை, வித்தை, அராகம். இந்த 5 சேர்ந்தது தான் புருடன். சரிங்களா? அதனால தான் இங்கே வேறு எதுவும் போடலை. சரியா? இந்த புருடன் என்பது இந்த 5 சேர்ந்தது. இந்த 5 இயங்கணும்னா, இந்த புருடனை இயங்கணும்னா என்ன செய்யணும்? சக்தி தத்துவம் இந்த 3 இயக்கும். அடுத்தது மகேஸ்வர தத்துவம் அராகத்தை இயக்கும். சுத்த வித்தை வித்தையை இயக்கும், வித்தையை இயக்கும். இந்த 5 இயங்கினா புருடன் இயங்கும், 5 இயங்கினா புருடன் இயங்கும். சரிங்களா? அதனால தான் இங்கே புருடன்ட்ட எதுவுமே இல்லை. ஏன்னா இதெல்லாம் இயங்கினா புருடன் இயங்குவான், தானாக இயங்குவான். சரிங்களா? இப்போ பாருங்கள், மாயை எதை இயக்குகிறது? சித்தத்தை இயக்குகிறது. மாயை சித்தத்தை இயக்குகிறது. காலநீதி கலை என்பது ஆங்காரத்தை இயக்குகிறது. அராகம் மனதை இயக்குகிறது. வித்தை புத்தியை இயக்குகிறது, புத்தியை இயக்குகிறது. இந்த புத்தியை இயக்குகிற போது நீங்கள் இங்கிருந்து ரிவேர்ஸில் போனீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். பாருங்கள், சித்தத்தின் தொழில் என்னது? பெற்ற விடயத்திலே அழுந்துதல். எந்த விடயத்தை நீங்கள் என்ன செய்ய, மனம் போய் பற்றும், புத்தி நிச்சயம், ஆங்காரம் துளிந்து எல்லாம் முடிச்சுட்டு கொண்டு வந்து எங்கே கடைசி ஆட்ட கொடுக்கும்? சித்தத்திட்ட கொடுக்கும். சித்தம் என்ன செய்யும்? அப்படியே ஆனந்தமாக அனுபவிக்கும், ஆனந்தமாக அனுபவிக்கும். இது அனுபவிக்கணும்னு சொன்னால் இது ஏன் அனுபவிக்குது அப்படின்னு கேட்டால் என்னதுங்க? மாயை இதை தொழில்படுத்துகிறது. மாயின் தன்மை என்னது? மயக்குதல். மாயின் தொழில் மயக்குதல். எனவே என்ன செய்யும்? இந்த சித்தத்தை அதிலிருந்து மேலே எழுந்திருக்கவே விடாது. சித்தத்தை என்ன செய்யாது? எழுந்திருக்கவே விட. நம்ம ஒரு சின்ன ஒரு பழக்கத்துக்கு உடன்பட்டால் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்ன பண்ண முடியல, என்னங்க நானும் தான் நினைக்கிறேன், ஒரு காப்பி எங்கேங்க நானும் பல வருஷமாக காப்பி விடலான்னு நினைக்கிறேன், எங்கே எந்திரிச்சு உடனே காப்பி தான் கேட்குறேன் சொல்கிறோமா இல்லையா? அழுந்துரும், அதில் அழுந்துரும். அழுந்துவதினாலே நம்ம என்ன செய்ய முடியல? மீள முடிகிறது. அப்போ அழுந்ததற்கு காரணம் சித்தம் அதில் பதிகிறது. அது எழுந்து விடாமல் அதை திரும்ப திரும்ப அமுத்துறது எதுன்னு கேட்டால் மாயை. மாயின் துவக்கு நீங்கிட்டா சித்தம் தெளிவாயிரும். அது வரைக்கும் இது என்ன செஞ்சுருக்கும்? அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்போது பெற்ற விடயத்திலே அழுந்துவது சித்தம், அதை அழுத்துவது மாயை, அழுத்துவது மாயை. அடுத்து பாருங்க, இப்போ அகங்காரம். அகங்காரம் என்னது? துணிந்து எழும், துணிந்து எழும். எதுக்கு? செய்யணுமா வேண்டாமா? ஒரு மனம் பற்றிய விடயத்தை வேணுமா வேண்டாமா என்று முடிவு செய்வது எது? அகங்காரம். இப்போ வேணுமா வேண்டாமான்னு முடிவு செய்யணும். ஒரு விடயம் நமக்கு முன்னாடி வருது. என்ன விடயம்? ஏதோ ஒரு விடயம் சொல்லுங்களேன். இன்னைக்கு போகலாமா வேண்டாமா? வகுப்புக்கு போகலாமா வேண்டாமா? வகுப்புக்கு போகலாமா வேண்டாமா? இது திருவண்ணாமலை இன்னைக்கு சித்ரா பௌர்ணமி, அங்கே போனால் அண்ணாமலையாரை சுற்றிட்டு வரலாம். இதை சொன்னால் இது கொஞ்சம் டேஞ்சரு. இந்த கேள்வி கொஞ்சம் டேஞ்சர். ஏன்னு கேட்டிங்கன்னா அது உங்களுடைய ஆப்ஷனை பொறுத்து இருக்குது. இதுக்கு பதில் சொன்னால் சிக்கலாயிடும். நீங்கள் எல்லாரும் சரியாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டால் அது வேறு, இல்லைன்னா என்ன ஆகிடும்? தப்பாக போயிடும். அதனால் வகுப்புக்கு போகணுமா வேண்டாமாங்கிற கேள்வி கரெக்டு. திருவண்ணாமலைக்கு போகணுமா வேண்டாமா, வகுப்புக்கு போகிறதா திருவண்ணாமலைக்கு போகிறதா அப்படிங்கிற ஆப்ஷனை விட்டுருங்க. ஏன்னா இதுக்கு எப்படி பதில் சொன்னாலும் உங்களால் சரியாக வாங்க முடியாது. அது நான் இங்கே மேடையில் சொன்னாலும் சரியாக இருக்காது. சரியா? அது வேண்டாம். வீட்டுக்கு சொந்தக்காரர் வராரு, அவரை பார்க்கலாமா வகுப்புக்கு போகலாமா?
இப்படி வச்சுங்க ஆப்ஷனை, திருவண்ணாமலை விட்டுருங்க. சரியா? இப்போ போகலாமா வேண்டாமான்னு முடிவு செய்யணும்னா அகங்காரம் என்ன செய்யணும்? துணிஞ்சு எழணும். ஒன்று போகலான்னு துணியணும், இல்லைன்னா வேண்டான்னு துணியணும். ரெண்டுமே துணியறதானே. சரியாக பார்த்துக்கலாம். அவர் 2 வகுப்பா கால நீதி கலை வித்தாராக தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. என்ன போயிட போகிறாரு? அடுத்த வகுப்பில் போய் பார்த்துக்கலாம், இல்லை தான் லைவில் தான் போட்டிருக்கிறாங்க, யூடியூப்பில் கூட பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட என்ன செய்யும்? மனசு துணியும். அப்படியும் துணியும் இல்லையா? அல்லது இல்லை இவர் சொந்தக்காரன் வந்து ஏதோ வேணாம் வம்பத்தான் கொண்டு வந்து விடுவான், இதுக்கு பேசாம நிம்மதியாக போய் வகுப்புலையாவது உட்காருவோம் அப்படின்னும் துணியலாம். எப்படி வேணாலும் துணியலாம். நம்ம அறிவு எப்படி இருக்குது? அப்போது அந்த துணிவதற்கு என்ன உதவி செய்து பாருங்க? காலம். என்ன காலம்? இன்னைக்கு நீங்கள் என்னென்ன கேட்கணும்னு உங்களுக்கு நல்வினை இருக்கிறதோ அந்த காலம் கூடி வந்தால் நீங்கள் காலையில் முடிவு என்னென்னு எடுப்பீங்க? என்னன்னாலும் பரவாயில்ல, போயிட்டு வந்துடலாம் ஐயா, போயிட்டு வந்துடலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறதுக்கு ஒரு காலம் வரணுமா இல்லையா? அந்த காலம் கூடி வந்தால் தான் மனசு என்ன செய்யும்? அந்த அகங்காரம் இல்லை போயிடுவோங்கிறதுக்கு என்ன வரணும்? அதற்குரிய காலம் வரணும். இன்றைக்கி என்ன கேட்கணுமோ, நம்ம மீண்டும் மீண்டும் வகுப்பில் தான் சொல்கிறோம், இன்றைக்கி என்ன கேட்கணும்னு பெருமான் முடிவு செஞ்சுருக்கிறாரோ அந்த காலம் கூடணும், அதற்குரிய நியதி கூடணும், அதற்குரிய கலைன்னு என்னது? தொழில். முடிவு செஞ்சால் கிளம்பணுமா இல்லையா? ஆமாம்மா போயிடுவான்னு சொல்லி வீட்லேயே உட்காந்துட்டு இருந்தா அப்போ அதுக்கு என்ன வேணும்? தொழில் வேணுமா இல்லையா? அப்போ இந்த காலமும் நியதியும் கிரியையும் கூடினால் அன்றி அகங்காரமாகிய தத்துவம் ஒரு விடயத்தை என்ன செய்யாது? துணியாது. இதே ஒரே நிமிஷம் பாருங்க, ஒரே விடயம் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வேண்டாம்போம், 10 நிமிஷம் கழிச்சு வேணும்போம். சரியா முடிய பார்த்துக்கலாம், உடம்பு வேற ஒரே சலுப்பாக இருக்குது அப்படின்னு படுக்கலான்னு போயிடுவோம். அப்புறம் என்ன தெரியாது, படுத்த என்னமோ மனசு ஒப்பலை, சரி போயிட்டு தான் வந்துடுவோமே அப்படின்னு என்ன செய்வோம்? ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சரி சலுப்பாக தூங்கினாலும் பரவாயில்ல, வகுப்பில் போய் தூங்கிடுவோம் அப்படின்னு கிளம்புனாலும் உண்டு தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மயில் வைய சாப்பாடு போடுவார், சாப்பிட்டு மதியானத்துக்கு மேலே கொஞ்சம் தூங்கினாலும் பரவாயில்ல, கேட்குற வரைக்கும் கேட்போமே. அதுக்கும் ஒரு வினை வேணும், அதுக்கு ஒரு வினை வேணும். அப்போது அகங்காரம் இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி அகங்காரம் என்னன்னு துணிஞ்சுது? வேண்டான்னு துணிஞ்சுது. 10 நிமிஷம் கழிச்சு வேணும்னு துணிஞ்சு. என்ன வேறுபாடு? 10 நிமிஷம் மாறி இருக்கா இல்லையா? அந்த காலத்தில் வேண்டான்னு சொல்லிச்சு, 10 நிமிஷம் கழிச்சு வேணும்னு சொல்லுது. அப்போ அதே அறிவு தான், அதே உயிர் தான். ஆனால் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வேண்டாங்குது, 10 நிமிஷம் கழிச்சு வேணுங்க. நம்ம டெசிஷன் மேக்கிங் மாறிக்கிட்டே இருக்கா இல்லையா? எத்தனை விஷயம் நான் வகுப்பை சும்மா உதாரணத்துக்கு சொல்கிறேன். எப்பவுமே உதாரணம் ஒன்றுலையே நின்னோம்னா கொஞ்சம் ஈஸியாக புரியும். வாழ்க்கையில் நம்ம எத்தனை டெசிஷன் மேக்கிங் எடுக்கிறோம்? வேணும்னு நினைப்போம், வேண்டாம்னு நினைப்போம், செய்யலாம் போகலாம் வரலான்னு டெசிஷன் மாறிக்கிட்டே இருக்கும். ஒரே குழப்பமாக இருக்குயா. ஒரு நேரம் பார்த்தா வேணும்னு தோணுது, ஒரு நேரம் பார்த்தா வேண்டான்னு தோணுது. ஏன் அலபாயுது? காலம் மாற மாற அகங்கார தத்துவம் என்ன செய்யுது? மாறிக்கிட்டே இருக்குது. அந்த காலத்தில் வேணுங்குது, இந்த காலத்தில் வேண்டாங்குது. அப்போ அது எப்படி முடிவு செய்யும்? கடைசியானா நமக்கு வினைக்கு தக்கவாறு முடிவு செய்யும். நல்வினை இருந்தால் நல்ல விடயத்தை முடிவு செய்யும், தீவினை இருந்தால் தீய விடயத்தை முடிவு செய்யும். சரிங்களா? அதனால் இப்போ அகங்காரத்திற்கு இந்த 3ம் துணை செய்கிறது. அராகம் இதுக்கு எது என்ன கருவிங்க? இச்சையை தூண்டுகின்ற கருவி. இச்சையை தூண்டுகின்ற கருவி. இது என்ன செய்யுது? மனதை செலுத்துது. மனதின் தன்மை என்னது? மனம் போய் பற்றும். அராகத்தின் தன்மை அராகம். அகங்காரம் துணிந்தெழும், அராகம். இச்சைன்னு போட்டிருக்குன்னா இல்லையா? இதுக்கு அருமையாக ஒரு டெஃபினேஷன் அடிக்கடி சொல்லியிருக்கேன், பழைய மாணவர்களுக்கு ஞாபகம் வரணும். அராகம் என்பது என்னது? பெற்றதை விடுத்து பெறாததின் மேல் இச்சையை தூண்டுவது.
என்ன செய்யும்? பெற்றதை விட்டுரும். எது கிடைக்கலையோ அது மேலே தான் ஆசைப்படும். அதான் கிடைச்சிருச்சு இல்லையா? 100 ரூபா வாங்கிட்டு இருக்கும்போது 200 ரூபா கிடைக்குமா? 200 ரூபா கிடைச்சிட்டா 5000 கிடைக்குமா? 5000 கிடைச்சிட்டா 10000 கிடைக்கும். அதான் 5000 கிடைச்சிருச்சேன்னா அது கிடைச்சிச்சு விடு. அடுத்து எது கிடைக்கலையோ, சைக்கிள் இருக்கும்போது பைக்காரனை ஆணு பார்ப்பான், பைக் வாங்கிட்டா கார்காரனை பார்ப்பான், கார்காரனை பார்த்தா என்ன செய்வான்? 4 கார் வச்சுருக்கிறான். நம்ம கார் 10 லட்சம் தான், அவன் கார் 30 லட்சம். என்ன கிடைச்சதோ அதை விட்டுரும். எது கிடைக்கலையோ அதை பிடிச்சிக்கிட்டு தொங்கிக்கிட்டே இருக்கும். வேணும் 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 தொங்கும். அதான் எதனுடைய தொழில்? அராகத்தின் தொழில். பெற்றதை விடுத்து என்ன கிடைச்சாலும், நம்ம கையில் தங்கமே இருந்தாலும் அதை பற்றி இது கவலைப்படாது. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட என்ன இருக்குது, ஏற்று வீட்டுக்காரன்ட்ட என்ன இருக்குது, அது என்கிட்ட இல்லையே, அது என்கிட்ட இல்லையேன்னு இது என்ன செய்யும்? ஏக்கத்தை உண்டு பண்ணிக்கிட்டே இருக்கும். இச்சை என்பது விருப்பம். நம்மகிட்ட இல்லாத பொருள் மேலே விருப்பம் வரும், இருக்கிற பொருள் மேலே வராது. இல்லாத பொருள் மேலே என்ன செய்யும்? விருப்பம் வரும். இது போய் எதை செலுத்துது பாருங்க. அப்போ அது என்ன வேலை செய்யும்? அங்கே தான் போகும். இங்கே இருக்கிறத அனுபவினா அனுபவிக்காது. அப்படியே இங்கே வச்சுக்கிட்டே என்ன செய்யும்? இப்போ நம்ம இலை நிறையா சாப்பாடு இருக்கும், பக்கத்தில் இருக்கிறவன் என்ன வாங்குறான், அவன் என்ன வாங்குறான், அது ஏதோ அங்கே ஏதோ சிவப்பாக வச்சாங்க நமக்கு வைக்கலையே, ஐயோ உனக்கு முதல்ல வச்சு நீ தின்னு முடிச்சுட்டாத. ஆனாலும் அவனுக்கு ஏதோ புதுசாக வைக்கிறாங்கய்யா, நமக்கு வைக்கவே இல்லையாட்டுருக்குது. எப்பவுமே அந்த கண் எங்கே போகுதுங்க? அடுத்தவர்கிட்ட என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, அங்கே என்ன இருக்குது, அங்கே. அதான் மனமெனும் குரங்கு. ஒரு இடத்துல நிற்காது, ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன் ஓடுதுன்னா யார் செலுத்துறா? அராகம் செலுத்துது. அதான் கிடச்சிச்சு விடு, கிடச்சிச்சில் விடு. அப்புறம் இது கிடைக்கல பாரு, இது கிடைக்கல பாரு. இந்த கம்பெனிஸ், கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க பாரு. என்ன ஃபிக்ஸ் பண்ணுவாங்க? 10 லட்ச ரூபா டார்கெட்டு. ஐயா அச்சீவ் பண்ண விடு. 15 கேட்டிருந்தேன் நானும்மா. யோ 10 டார்கெட்டு முடிஞ்சுனா எங்கே போயிட்டான்? 15க்கு போயிடுவான். 15 அப்பாடா முடிச்சுட்டு போயிட்டான். அதெல்லாம் போன மாதம் டார்கெட்டு, இப்போ 20 தெரியுமாம்மா. என்னது? ஓட விட்டுக்கிட்டே இருக்கிறது. காலத்துக்கு என்ன செய்யணும்? ஓடிக்கிட்டே இருக்க வேண்டிய. மனம் அதை தான் செய்து கொண்டு இருக்கும், மனம் அதை தான் செய்து கொண்டு இருக்கும். அடுத்து பாருங்கள், வித்தை. வித்தை எதுங்க? ஞானம், அறிவினுடைய. புத்தி என்ன செய்யும்? நிச்சயிக்கும். நிச்சயிக்கிறதுக்கு என்ன வேணும்? அறிவு வேணும். அறிவு இருந்தால் தான் எதையுமே என்ன செய்ய முடியும்? நிச்சயிக்க முடியும். அப்போது வித்தையாகி தத்துவம் செலுத்த புத்தி என்ன செய்யும்? நிச்சயிக்கும். இங்கே அறிவு எவ்வளோ எந்த லட்சணத்தில் இருக்குதோ அப்படி தான் அது நிச்சயிக்கும். தப்பாகவே நான் முடிவு செய்கிறேங்க, நான் முடிவு பண்ணுறதெல்லாம் தப்பாகவே போகுது சொல்கிறோமா இல்லையா? ஏன்? இங்கே ஞானம் அந்த லட்சணத்தில் இருக்குது. ஆன்மாவின் ஞானம் எப்படி இருக்கு? அப்படி இருக்கு. ஆனால் நம்ம நிச்சயிக்கிறதெல்லாம் எப்படி போகுது? தப்பாகவே போகுது. இதே நல்ல ஞானமாக இருந்தால் என்ன ஆகும்? முடிவு செய்கிறதெல்லாம் நல்ல விடயத்தை அவை முடிவு செய்யும், நல்ல விடயத்தை முடிவு செய்யும். பாருங்கள், சுத்த வித்தை என்பது ஞானம் மிகுந்திருக்கிறது. இது இறைவனது ஞானம். இறைவனது ஞானம் ஆன்மாவின் ஞானத்திற்குரிய கருவியை செலுத்த புத்தி நிச்சயிக்கும். இப்போ நான் ஒரு பொருளை நிச்சயிக்கிறேன்னா நான் நிச்சயிக்கலை, சுத்த வித்தை தத்துவம் நிச்சயிக்குது. சுத்த வித்தை தான் எதை செலுத்துது? வித்தையை செலுத்துது. இது யாருடைய அறிவு? இறைவனுடைய அறிவு. இறைவன் முடிவு பண்ணுறான், நீ இப்போ இப்படி தான் முடிவு பண்ணுவ அப்படின்னு அவன் முடிவு பண்ணானா இங்கிருந்து இதுக்கு ஆர்டர் பாஸ் ஆகும். இது என்ன செய்யும்? புத்திக்கு சொல்லும். இந்த சுத்த வித்தை என்ன சொல்லுதோ அதான் புத்தி நிச்சயிக்கும். சரிங்களா? இங்கே பாருங்க, மகேஸ்வரம் கிரியை அதிகமாக இருக்கும். கிரியை அதிகமாக இருக்கும். கிரியைன்னு ஊக்கம். ஒரு வேலை செய்யணும்னா எப்படி ரொம்ப எனர்ஜெட்டிக்காக இருக்கா இல்லையா? கிரியை அதிகம்னா என்னது? நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கிறது. இந்த கிரியை அதிகமாக இருக்கக்கூடிய மகேஸ்வர தத்துவம் ஆசை அதிகமாக இருக்கிற அராக தத்துவத்தை செலுத்துது. ஆசை அதிகமாக இருக்குதுன்னு வச்சுங்க. இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு 60 வயசுக்காரருக்கு ஆசை அதிகமாக இருந்தால் என்ன ஆகும்? என்ன ஆகும்? எனக்கு வேணும் தான், யாராவது கொண்டு வந்து கொடுப்பீங்களா அப்படிம்பாரு. ஏன்? இவருனால ஒரு வேலையும் செய்ய முடியாது. ஆசை இருக்குது, என்ன செய்ய முடியாது? வேலை செய்ய. 20 வயசு பையனுக்கு ஆசை அதிகமாக இருந்தா அவன் சும்மா இருப்பானா? எங்கேயாவது இங்கே பூந்து அங்கே பூந்து எதாவது ஒன்று பண்ணுவான்.
இல்லையா? அப்போ என்னதுங்க, ஊக்கமும் அதிகம், ஆசையும் அதிகம். ஒன்று ஊக்கம் கம்மியாக இருந்து ஆசை அதிகமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இல்லை, ஊக்கம் கம்மியாக இருந்து ஆசை அதிகமாக இருந்தாலும் பிரயோஜனம் இல்லை. இங்கே எப்படி இருக்குது? ஊக்கமும் அதிகமாக இருக்குது, ஆசையும் அதிகமாக இருக்குது. இந்த ரெண்டும் சேர்ந்து மனசை செலுத்துது. ஏன் ஒரு இடத்துல எப்படி நிற்கும்? அது நிற்குமா? நாம் சொல்கிறோம் மனசு ஒரே இடத்துல நிற்கவே மாட்டேங்குது. நிற்காது. ஏன்? அது மேனுஃபேக்சரிங்கே அப்படி தான். எது? ஆமாம், ஒரு இடத்துல நிற்காது, ஒரே நேரத்தில் அப்படியே ஜம்ப் ஆகிட்டே போகுதுன்னு காரணம் என்னது? இது ஊக்கம் அதிகம். ஊக்கம் அது அப்புறம் போதும் போதும் அதையே பார்த்துட்டு இருக்கிற பேப்பர் பேனு அங்கே விட போகுது பாருங்க. இதையே பார்த்துட்டு இருக்கிற, இங்கே நிற்காத, அங்கே போ, அது பாரு, கண்ணில் போய் நில்லு, காதில் போய் நில்லு, மூக்கில் போய் நில்லுன்னு என்ன செய்யும்? இந்த அறிவு 5 பொறி வழியாக என்ன செய்யும்? மனத்தை செலுத்திக்கிட்டே இருக்கும். கண்ணில் பார்க்க பார்க்க இங்கே காதில் ஏதோ ஒன்று கேட்கும், காதில் கேட்க கேட்க இது கீழே தாளிக்கிற ஸ்மெல்லாம் வருதையா அப்படின்னு மூக்கில் வந்து நிற்கும். நிற்குதா இல்லையா? எல்லாம் மாறி 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 ஜம்ப் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு காரணம் அதுதான். அதே மாதிரி கிரியை அதிகமாக இருக்கக்கூடிய சக்தி தத்துவம் 3 கால நியதி கலையை செலுத்த ஆங்காரம் துணிந்து எழுகிறது. ஆங்காரம் துணிந்து எழுதுவதற்கு கிரியை அதிகமாக இருந்தால் தான் ஊக்கம். கிரியை அதிகம் இல்லை, கிரியே வடிவாக இருக்கக்கூடிய சக்தி தத்துவம் செலுத்த என்ன செய்யுதுங்க? அகங்கார தத்துவம் அங்கே துணிந்து எழுகிறது. அதுபோல தான் ஞானமே வடிவாக இருக்கக்கூடிய சிவதத்துவம் மாயையின் வழியாக நம்ம எதில் அழுத்துது? போகத்தில் அழுத்துது. போகத்தில் அழுத்துது. ஏங்க போகத்தில் அழுத்தணுமா? ஏன் அழுத்தணும்? அனுபவம் நிகழும் பொருட்டு. அனுபவம் நிகழும் பொருட்டு. நல்லா அனுபவியா அப்படின்னு விட்டுருவார். ஏன்? அனுபவிச்சதுக்கு அப்புறம் தான் உனக்கு தெரியும் இது நமக்கு ஆகாது. அனுபவிக்காமல் நீ சொன்னீன்னா சீச்சி இந்த பழம் புளிக்கும். சில பேர் சொல்கிறாங்களா இல்லையா? என்னன்னு சொல்லுவாங்க? நல்ல செல்வந்தன் ஒருத்தர் இருக்கிறான், இன்னொருத்தன் ஏழ்மையில் இருக்கிறான். செல்வந்தன் சொல்கிறான் காசாவது பணமாவது, அதெல்லாம் சும்மாங்க அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போது இந்த பரம ஏழை சொல்கிறான் காசாவது பணமாவது. இது எது உண்மை? பணம் வச்சிருக்கிறவன் சொல்கிறதான் உண்மை. ஏன்னு கேட்டால் அவன் எல்லாத்தையும் வச்சு அனுபவிச்சுட்டு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த காசை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாதுன்னு. இவன் எதுக்கு சொல்கிறான்? என்கிட்ட இல்லை, அதனால் அதை பெருமையாக சொல்லிக்குவான் காசாவது பணமாவது. விரக்தியில் சொல்கிறது. ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கா இல்லையா? அப்போ போகங்கள் இருந்தும் அவற்றை அனுபவிக்காமல் இருக்குதா? நம்ம அடிக்கடி சொல்கிறதான். சாப்பாடு இருந்தும் சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் விரதம். சாப்பாடே இல்லாமல் சாப்பிடாமல் இருந்தால் அதுக்கு பேர் பட்னி. நாம் பட்னி இருந்துக்கிட்டு விரதம் இருக்கிறேன் அப்படி சொல்லக்கூடாது. சரிங்களா? நம்மளுக்கு கொடுத்தா தான் தெரியும். அவனை விட நம்ம 2 மடங்கு அனுபவிப்போம். அந்த போகத்தை என்ன செய்வோம்? 2 மடங்கு அனுபவிப்போம். அப்போது அந்த போகத்தை நுகர்ந்து 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 நமக்கு என்ன வரணும்? உவர்ப்பு வரணும். சளி போது வேண்டாம், இது எனக்கு எந்த பயனையும் இவை தராது. உலக போகங்கள் எனக்கு ஒரு பயனையும் தராது, இவை மீண்டும் மீண்டும் பிறப்பில் தான் அழுத்தம். எனவே பெருமானுடைய பேரின்பம் தான் எனக்கு வேணுங்கிற அறிவு, நல்லறிவு வாய்க்கணும்னு சொன்னால் நீங்கள் உலக போகத்தை என்ன செய்யணும்? அனுபவித்து தான் தீரணும். நீங்கள் இல்லாததை வலிந்து பெறவும் முயற்சிக்கக்கூடாது, இருப்பதை வெறுத்து ஒதுக்கக்கூடாது. சைவ சித்தாந்தம் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இல்லாததை என்ன செய்யக்கூடாது? எனக்கு வேணும்னு அடம் பிடிக்கக்கூடாது, இருக்கிறத வேணான்னு ஒதுக்கவும் கூடாது. எல்லாமே எப்படி அனுபவிக்கணும்? பெருமான் கொடுத்துருக்குறான். ஏசி ரூம் இருக்கா? போட்டு நல்லா ஜம்முன்னு தூங்குங்க. வண்டி இருக்குதா? நல்லா ஓட்டுங்க. செல்வம் இருக்குதா? அனுபவிங்க. அனுபவிக்கும் போது இறைவன் கொடுத்தது. இல்லைன்னா கொடுத்தாரு, இன்னைக்கு எடுத்துக்கிட்டார், அவ்வளோதான். இருக்கும்போது எப்படி சந்தோஷமாக இருந்தோமோ, இல்லைனாலும் எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இருக்கணும். ஏன்னா கொடுத்தது பெருமான் இல்லையா? நமக்கு எத்தனை காலம் கொடுக்கணுமோ கொடுத்துருக்குறான், இன்றைக்கி வேண்டான்னு எடுத்துக்கிட்டான், அவ்வளோதான். இருக்கும்போது அனுபவிச்சு, இல்லாத போது நம்ம லபலபலன்னு கத்தி பிரயோஜனம் இல்லை. இல்லை இது எனக்கு இல்லையேன்னு சொன்னாலும் நமக்கு என்ன இல்லை? பக்குவம் இல்லைன்னு அர்த்தம். எப்பவுமே நம்முடைய சைவ சித்தாந்தம்
நம்மை துறவியாக போக சொல்லவே இல்லை. நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு எல்லாம் காவி கட்டிட்டு காட்டுக்கு போங்கன்னு நம்ம தத்துவ ஞானம் ஒருபோதும் சொல்வதில்லை. மண்ணில் நல்லவண்ணம் வாழலாம். இறைவன் நமக்கு என்ன கொடுத்துருக்கிறானோ அதை திருவொருள் என்று அனுபவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அது குறைவாக இருந்தாலும் அதுதான், நிறைவாக இருந்தாலும் அதுதான். அவரவருக்கு அவர் செஞ்ச பூர்வ ஜென்ம பாவ புண்ணியங்களுக்கு தக்கவாறு நமக்கு உலக போகங்களை பெருமான் ஊட்டுவான். ஊட்டுகிற போது அதை என்ன செய்யக்கூடாது, வேண்டான்னு சொல்லாத, வேணும்னு சொல்லாத. அது என்ன கொடுக்குறானோ கொடுக்கறத அனுபவிக்க. காரணம் இதெல்லாம் என்னதுங்க, அவன்லாம் செலுத்திக்கிட்டு இருக்கிறான். தத்துவங்கள் நம்ம அறிவில் நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளும் இறைவனால் உணர்த்தப்படுவது. நம்ம வேணும்னு சொன்னாலும் அது பெருமான் சொல்ல வைக்கிறான், வேண்டானாலும் பெருமான் சொல்ல வைக்கிறான். கிடைச்சாலும் பெருமான் கொடுப்பது தான், கிடைக்கலனாலும் பெருமான் கொடுப்பது தான். இது ரொம்ப நுட்பமாக நமக்கு காலப்போக்கில் அவை மெல்ல மெல்ல விளங்கும். சரி, இந்த வகையில் தத்துவங்களுடைய இயல்பு 36ஐயும் பார்த்தாச்சு. 36 புதிய மாணவர்கள் கொஞ்சம் கவனமாக இதை படிக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா இது இதோட முடியாது. இந்த 36 தத்துவங்கள் இதோடு நிறைவு பெறாது, மீள 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 வரும். நீங்கள் திருப்பி கடைசி வகுப்பு வரைக்கும் இந்த தத்துவத்தை பேசுவோம். 24 வகுப்பு, 24வது வகுப்புலேயும் நம்ம எதை பேசிகிட்டு இருப்போம், இந்த தத்துவங்களை பேசிக்கொண்டு தான் இருப்போம். அதனால் இது ஏதோ ஒரு பாடத்தோடு முடிகிற விஷயம் இல்லை. உங்களுக்கு பூசை, சிவபூசை வரைக்கும் இது தொடர்ந்து பயன்படக்கூடியது. சிவபூசைக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்னு நினைக்காதீங்க. சிவபூசையை நல்லா ஆழமாக புத்தகத்தை படித்து பார்த்தீங்கன்னா தெரியும் தத்துவங்கள் நமக்கு எதுக்கு பயன்படுகிறது என்று. சரி, எனவே இந்த வகையில் இந்த 36 தத்துவங்கள் நமக்கு உடம்பாக வருகிறது. என்னவா வருது, உடம்பாக வருகிறது. நமக்கு 5 சட்டை உண்டு. 5 சட்டை.